ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். அங்கே கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஃபேஸ் பெயிண்டிங், கிராஃப்ட், பலூன், ஃபோட்டோ, அப்புறம் ஃபைனலாக எக் ஹண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சஞ்சனா ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெற்றியும் ரொம்ப ஆர்வமாக கிராஃப்ட் பண்ண வந்தான். ஆனால் அவனால் முடியல. அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால், ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆண்டியை நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டான்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டிக்கர் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் பார்த்து ஒட்டிகிட்டு இருந்தான். இது வெற்றியோட ஸ்கூலோட அந்த சர்ச்சில் தான் இந்த எக் ஹண்ட் நடக்குது. அதனால் அந்த ஸ்கூல் கிட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்களோட பிரதர் சிஸ்டர் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் பெரிய கூட்டம் எதுவும் கிடையாது. லைனில் நிற்கிற மாதிரிலாம் கிடையாது. பார்க் அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கே ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய லைனும் நிற்கும். இது அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க போயாச்சு. சஞ்சும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. வெற்றியும் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஓடி போய் ஹக்கெல்லாம் பண்ணிக்கிட்டான். அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பலூன் பார்த்துட்டாங்க. சஞ்சனா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த எனக்கு டாக் ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சு வாங்கிக்கிட்டாங்க. பின்னாடியே வெற்றியும் ஓடி வந்தான். அவன் எனக்கு ஆக்டோபஸ் வேணும்னு கேட்டுட்டான். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வெற்றி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். கலர்லாம் வேறு சூஸ் பண்ணான். எனக்கு ரெட் வேணும், எல்லோ வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. சஞ்சனாவோட டாக்கெல்லாம் 20 செகண்ட்லேயே செஞ்சு முடிச்சிட்டாங்க. வெற்றியோடது ஒரு 1 மினிட் ஆச்சு. வெற்றி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவங்க செஞ்சு கொடுத்தோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஜாலியாக அதை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தான். ஆனாலும் எப்படா எக்கு ஹண்ட் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 to 4 அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வெற்றி 3 years ஓல்டுன்றதுனால அவனோட டர்ன் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. வெற்றி குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி போய் நிறைய எக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது சின்ன பசங்க மட்டுன்றதுனால நிறையவே இருந்துச்சு. அவங்க ஒன்று ஒன்றா அவங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் எடுத்துகிட்டு வந்தோன்னே ஹாப்பியாக உட்காந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சஞ்சனாவோட டர்ன் வந்துச்சு. அது பெரிய கேர்ளுன்றதுனால அவங்களுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களோட டர்னும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக வீட்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். வெற்றிக்கு அந்த பிக் எக்கு கிடச்சதுல ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அதுக்குள்ளே 2 பிக் சாக்லேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.